ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் பயந்த முக்கியமான ஆயுதங்கள் 2. வட இந்தியால இல்ல, தென்னிந்தியால. ஒன்னு வந்து வளரி, மருது சகோதரர்கள் பயன்படுத்தினது. இன்னொன்னு ராக்கெட், அது திப்பு சுல்தான் பயன்படுத்தினது. இந்த வளரியோட ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கையால் தாக்கக்கூடிய ஆயுதத்தை போல வலுவாகவும் தாக்கும், வீசி எறியக்கூடிய வகையிலும் பயன்படும். 3வது என்னன்னா, போயிட்டு திரும்பி வந்துடும். கிட்டத்தட்ட பூமராங் மாதிரி. பூமராங் தான் இது மாதிரி. 2 விதமான ஆயுதங்கள். ஒண்ணு வந்து எரியும் ஆயுதம், இன்னொன்னு தாக்கும் ஆயுதம். எரிவாள், குத்துவாள். குத்துவாள்னா கையில வச்சுட்டு பக்கத்துல வச்சு குத்துறது. எரிவாள்னா தூக்கி எரியறது, அடிக்கிறது. ஆனா எப்படி பண்ணாலும் அந்த ஆயுதம் வந்து அங்க போயிடும். அப்புறம் நம்ம தான் போய் பொறுக்கிட்டு வரணும். அப்படின்றப்பதான் இந்த வளரி அப்படின்றது கண்டுபிடிக்கப்படுகிறது. துப்பாக்கி குண்டுல வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, குண்டு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா நீ பொழைச்சிக்கிட்டேன்னு அர்த்தம் அப்படிம்பாங்க. நம்மளை தாண்டின சத்தம் கேட்கலன்னா நம்ம மேல அடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது போலத்தான் வளரியும். சத்தம் மட்டும் தான் கேட்கும், அது எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா கழுத்தை அறுத்து செத்து கிடப்பா. ஆங்கிலேயர்கள் சிவகங்கையில இருந்து காளையார் கோயில் போகும்போது 6 மாசம் ஆச்சான். ஏன்னா நடுவுல ஃபுல்லா காடு. அந்த காட்டு பகுதிக்குள்ள இவங்களால இந்த பீரங்கி இதெல்லாம் தள்ளிட்டு போக முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, அந்த ஒரு ரோடு போடுறாங்க. அந்த ரோடு போடும்போது டெய்லி யாராவது 2 பேரு இந்த வளரியால செத்து போவாங்க. எந்த ஆயுதம் வந்து தாக்குச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அவங்களை பிடிக்கிறதே எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. நாங்க ஆளை பார்த்தா தானே சுட முடியும். கோயில்ல அருவா படைக்கிறாங்க, காட்டுவாசி பயிலுங்க, காட்டு பயிலுங்கன்னு ஒரு மலங்க பேசிட்டு இருக்காங்க. அருவா படைக்கிறதே எதுக்குன்னா, வீட்டுல வச்சுக்க கூடாதுன்னு இவங்க சட்டம் போட்டாங்க. நீ ஆயுதம் வச்சுக்க கூடாது, அவ்வளவுதானே. என் வீட்டுல வந்து பாரு இல்ல, அது எங்க குலதெய்வ வழக்கம்பா. படையல் போடுறதுன்னு அது என்ன படையல்? போய் அருவால சுத்தம் பண்ணி ஷார்ப் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறது. ஏதாவது ஒரு சண்டை கிண்டனா நேரா போய் கோயில போய் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஐடியா தான். ஓகே, ஆனா உண்மையிலே இந்த கருவியை கண்டுபிடிச்ச நபர் யார்? Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வரலாற்று ஆய்வாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் மண்ணுல வந்து ஏகப்பட்ட ஒரு வெப்பன்ஸ்லாம் கண்டுபிடிச்சி எவ்வளவோ மன்னர்கள்லாம் ஆண்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வளரின்ற ஒரு வெப்பனை கண்டு ஆங்கிலேயர்களே பயந்து போயிருக்காங்க, தடை செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம். உண்மையிலே இந்த வளரின்ற வெப்பன் வந்து யார் கண்டுபிடிச்சா, எதுக்காக கண்டுபிடிச்சா, அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன? 2 செய்திகள். ஒன்று வந்து இந்த வளரின்றதை ஏன் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது தமிழனோட தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, எந்த பகுதியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு செய்தி. ஆக இதை 2வது தான் நம்ம பார்க்கணும். ஒரு செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, சுமேரிய நாகரிகத்தில் ஆதப்பா அப்படின்ற ஒரு பேரே வருது. இந்த அப்பா அப்படின்ற விகுதி, அம்மா அப்படின்ற விகுதியோட பேர் வைக்கிறதுன்றது நம்ம தமிழ் மரபுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாரியப்பன், மாரியம்மா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போது சுமேரிய நாகரிகம் என்பது கிமு 3900 சேர்ந்த களிமண் தகடெல்லாம் கிடச்சிருக்கு. அப்போ கணக்கு பார்த்தோம்னா இன்றைக்கி தேதிக்கு ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கேருந்து அவர் தான் அங்கே போயிருக்கான் அப்படின்றது பதிவாகுது. நமக்கு இப்போதைக்கு நமக்கு தெரியக்கூடியது என்ன தெரிஞ்சிருக்கு, இரும்பு காலம் என்பது இன்றைக்கி தேதிக்கு 5300 ஆண்டுகளுக்கு பழமையானது அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் வெளியிட்டாங்க. ஆனால் சுமேரிய நாகரிகத்தில் இன்னைக்கு தேதிக்கு 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழனோட பெயர் குறிப்பிடப்படுது. ஓகே, எப்படி குறிப்பிடப்படுதுன்னா, அவங்க புராண கதை மாதிரி சொல்லி குறிப்பிடப்படுது. ஆதப்பான்னு ஒருத்தன் வந்தான், அவன் தான் எங்களுக்கு வந்து விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தான், அவன் தான் வந்து மீன் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு நாகரிகத்தோட தொடக்க நிலைன்றதே என்ன அப்படின்னா மீன் பிடிப்பதும் விவசாயமும். அதுக்கு முன்னாடி வந்து அவன் காட்டுவாசியாக சுற்றிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். கிடைச்சதை தின்னுட்டு கிடைச்சதை வச்சுட்டு போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். விவசாயம்னு ஒன்று பண்ணும்போதும் மீன்பிடி தொழில் அப்படின்னு ஒன்று வரும்போது தான் அவன் ஒரு இடத்துல நிலையாக குடியிருக்க ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். ஸோ அந்த தொழிலை கற்றுக் கொடுத்தவனோட பேர் வந்து ஆதப்பா அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்புகளில் வருது. 2வது நம்ம எகிப்து நாகரிகம் எடுத்து பார்த்தோம்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா நாம் இன்றைக்கும் பயன்படுத்தக்கூடிய அரிவாள்னு சொல்கிறோம்ல, இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். வாள்னா நேராக இருக்கும், அரிவாள்ன்றது இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த வளைஞ்ச வாளுக்கும் இந்த அரிவாளுக்கும் சாதாரண வாளுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த வாள் வந்து நேராக குத்துவதற்கு தான் பயன்படும். சரியா, வெட்டலாம், வெட்டினாலும் அந்த வெட்டு அவ்வளோ வசமாக விழுமான்னு தெரியாது. ஆனால் இந்த அருவா இருக்குல்ல,
அப்படி போட்டு இழுக்கும்போது கொக்கி போட்டு இழுத்த மாதிரி கொண்டு வந்துடும். இந்த வகையான ஆயுதத்தை எகிப்து நாகரிகத்தில் எல்லா படங்கள்லையும் பார்க்க முடியும். அங்கே வரைந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 90-95% ஆயுதங்களாக இந்த அருவாள் தான் காட்டப்படுது. இன்னொன்று, எகிப்து நாகரிகமும் அந்த சுமேரிய நாகரிகமும் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா கருப்பு இன மக்கள்னு தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் டார்க் காம்ப்ளெக்ஷன். ஓகே, கருப்பர்கள்னு சொல்ல கொஞ்சம் டார்க்கான நிறம் கொண்டவர்கள், வெள்ளை நிறத்தை கொண்டவர்கள் அல்ல. ஓகே. ஸோ இது எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வளரி அப்படின்ற கருவி எகிப்து நாகரிகத்திலையும் கிடைக்குது, சுமேரிய நாகரிகத்திலையும் கிடைக்குது, ஆஸ்திரேலியாலையும் கிடைக்குது. ஓகே. ஆஸ்திரேலியாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, உலகத்தின் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, அதாவது குறிப்பாக சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க, ஐரோப்பிய, ஆசிய நாடுகள், இவங்களுக்கு ரொம்ப வருஷமாக அப்படி ஒரு தீவு இருக்குன்னே தெரியாது. எது ஆஸ்திரேலியான்ற ஒரு தீவு இருக்குன்னே தெரியாது. பிற்காலத்தில் ஜேம்ஸ் குக்னு ஒருத்தர் போகும்போது தான் முதல்ல நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஆஸ்திரேலியாவை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்துக்கு அப்புறம்தான் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வந்து அந்த தீவுக்கு போகிறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து கிழங்குகள்லாம் அவிக்கிறதுக்கு ஒரு பெரிய சட்டி மாதிரி ஒன்று வச்சு அவிக்கிறாங்க. அந்த சட்டியோட ஷேப்பே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நான் காசு தரேன், இந்த சட்டி எனக்கு தெரியாமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவங்க வந்து பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க, ஒரு உலோகத்தால் ஆன பானையை வச்சுருக்கிறாங்களே எப்படி அப்படின்றது தான் அவரோட ஆச்சரியம். அப்போது பழங்குடியின மக்களுக்கு உலோகம் செய்யும் கூடிய வேலை கிடையாது, நேரம் கிடையாது, அப்படி அந்த தொழில்நுட்பமும் கிடையாதுன்றப்போ இந்த பானை எப்படி கிடச்சிது அப்படின்றது தான் அவரோட ஆச்சரியம். ஆச்சரியப்பட்டு அதை வாங்கி பார்க்குறேன். வாங்கி அதை க்ளீன் பண்ணி எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அதோட அந்த பானையோட விளிம்பில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, முஹிதீனோட கப்பல் மணி அப்படின்னு எழுதியிருக்கு, தமிழில் எழுதியிருக்கு. அப்போது இந்த ஜேம்ஸ் குக் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே தமிழன் அங்கே போயிருக்கான். சரியா? இதை வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணுன்னா பார்க்கலாம். நியூசிலாந்து தமிழ் பெல் அப்படின்னு போட்டு பாருங்கள், கூகுளில் போட்டிங்கனாலே வந்துடும் ஃபுல் டீட்டெயில்ஸும். அப்போது எந்த காலத்துலேயும் தமிழர்கள்லாம் அங்கே ரெகுலராகவே போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படின்றப்ப தமிழர்களின் மூலம் ஏற்பட்ட தொடர்பின் காரணமாகத்தான் இந்த வளரின்றது அங்கே பூமராங்க போயிருக்கும். வேற எந்த வாய்ப்பும் கிடையாது. ஸோ எகிப்திலாலும் சரி, சுமேரியாவாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துக்கும் தமிழர்கள் பயணப்பட்டு போயிருக்காங்க அப்படின்றது நமக்கு அங்கே கிடைக்கக்கூடிய குறிப்புகள், பெயர்கள், ஆட்களோட பெயர்கள். இதோட ஒரு விஷயம் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. சுமேரிய நாகரிகத்தில் உள்ள ஒரு மன்னரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இசக்கி. இந்த இசக்கின்ற பேர் எங்கே நீங்கள் கேள்விப்படுவீங்க? பெரும்பாலும் தென் தமிழகத்தில், அதுவும் குறிப்பாக நெல்லை, குமரி மாவட்டங்களில் தான் இந்த பெயர் நீங்கள் கேள்விப்பட முடியும். கரெக்டாக? ஒரு சுமேரிய நாடு, அதாவது சுமேரியான்றது இப்போ இருக்க ஈரான், ஈராக் பகுதின்னு வச்சுக்கோங்க. அந்த பகுதியில் ஒரு ராஜாவுக்கு பேர் இசக்கி. அப்போ அது தமிழர்களின் இதை விட இன்னொன்று சொல்கிறேன். துருக்கியில் பார்த்தீங்கன்னா அதியமான்னு ஒரு ஊருக்கு பேர். சரியா? அப்போ இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள்ல எல்லா இடமும் தமிழர்கள் பரவி இருந்திருக்காங்க. இப்போ இந்த வளரிக்கு வரும். வளரியோட பயன்பாடு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டு செல்ல எளிதாக இருக்கணும் ஒரு கருவி. ஒரு போர் கருவி வந்து எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பவர்ஃபுல்லாக இருக்கணும், அதே மாதிரி ஈஸி டு கேரியாக இருக்கணும், ஈஸி டு கேரியாகவும் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வேல் கம்பு ஈட்டிலாம் எடுத்தீங்கன்னா அது 1.5 உயரத்துக்கு இருக்கும். கரெக்ட். அது தூக்கிட்டு போகிறதே கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். வாழை எடுத்து போட்டிங்கன்னா அது இடுப்பில் கட்டிக்கிட்டு அது ஒரு பக்கம் இடிச்சுக்கிட்டே கிடக்கும், வேற எங்கேயும் வைக்கவும் முடியாது. இல்லை சில பேர் வந்து முதுகில் கட்டிக்கிட்டு போவாங்க. அப்போ இதில் மற்ற ஆயுதங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனை என்னென்னா, 2 விதமான ஆயுதங்கள். ஒன்று வந்து எரியும் ஆயுதம், இன்னொன்று தாக்கும் ஆயுதம். ஓகே. எரிவாள், குத்துவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. குத்துவாள்னா கையில் வச்சுட்டு பக்கத்தில் வச்சு குத்துறது. எரிவாள்னா தூக்கி எரியறது, அடிக்கிறது. ஆனால் எப்படி பண்ணாலும் அந்த ஆயுதம் வந்து அங்கே போயிடும். அப்புறம் நம்ம தான் போய் பொறுக்கிட்டு வரணும். கரெக்டா? கரெக்ட். ஒரு ஆயுதம் வந்து போயிடும். அப்புறம் நம்ம போய் கலெக்ட் பண்ணணும். ஏன்னா கலெக்ட் பண்ணாமலாம் வர முடியாது. இரும்புலாம் காஸ்ட்லி. இரும்பு இன்னைக்கே காஸ்ட்லி தான். கரெக்டா? அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ எரியக்கூடிய ஆயுதங்கள்ல பெரும்பாலும் எப்படி இருக்கும்? அம்பு, ஈட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட டைனமிக்ஸையும்
அதாவது ஏரோடைனமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரோடைனமிக்ஸ்னா ஒரு விஷயத்தை நீங்கள் தூக்கி எறியும் போது அது செல்லக்கூடிய பாதை, அதோட எடை, காற்றின் தன்மை, ஓகே, இதெல்லாம் பொறுத்து அது போய் சேர்ற டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் மாறும். நீங்கள் இந்த பேட்மிண்டன் விளையாடுற ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த ப்ரொஃபஷ்னல் கோச்சிங் எடுக்கிற ஆளுங்களை வெளியே விளையாடுறத பார்த்தாங்கன்னு வச்சுங்க, ரோட் சைடில் அந்த கோச் பிடிச்சி கண்ணாப்பின்னு திட்டிடுவார். ஏன் அப்படின்னா பேட்மிண்டன் மேட்சஸ் வந்து எப்போவுமே க்ளோஸ்டு இன்னர் ஏரியாக்குள்ளே தான் நடக்கும். அப்போ வந்து அங்கே விண்டு இருக்காது, கரெக்ட், சரியா, காற்று வீசாது. அப்போ காற்று வீசாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டில் இருக்குல்ல, அந்த ஷட்டில் வந்து ஒரு ஸ்பீடில் போகும். நீங்கள் காற்று அடிக்கக்கூடிய ஓப்பன் பிளேஸில் விளையாண்டிங்கன்னா என்ன ஆகும்? எனக்கு மடக்கா எங்கெங்கேயும் போகும். இல்லை, அதே ஸ்பீடில் நீங்கள் அடிச்சிங்கன்னா ஃபுல் ஸ்பீடுக்கு போய் சேராது. அப்போ இன்னும் கொஞ்சம் வேகமாக அடித்து பழகுவீங்க. அப்போ உங்கள் ப்ராக்டிஸே மாறிடும். உள்ளே விளையாடும்போது இருந்த ஸ்பீடு பதிலாக வெளியே வச்சு வேகமாக அடிச்சானா திரும்ப டோர்னமெண்ட் போனோன்னா அடித்தானா எல்லாம் அவுட்டில் போய் விடும். புரியுதுங்களா? அந்த ஏரோடைனமிக்ஸை பொறுத்து தான் நீங்கள் வந்து அந்த கேமை கற்றுக்கிறாங்க. அதே தான் ஒரு ஈட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு அம்பாக இருந்தாலும் சரி, காற்றின் திசையை பொறுத்து அது போகும். அப்போ இதை எல்லாம் இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எடையை குறைப்பதற்காக என்ன பண்ணுவாங்க, ஈட்டியில் முனையில் மட்டும் இரும்பு வச்சுருப்பாங்க, மற்றதை கம்பில் வச்சுருவாங்க. அதே போல் அம்பும் கூட பார்த்தீங்கன்னா குச்சியில் வச்சுட்டு அதில் முனையில் மட்டும்தான் அந்த இரும்பு முனையை சொருகிருப்பாங்க. இன்னும் சில பழங்குடியினர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பையை நல்லா ஊசியாக ஷார்ப்பாக சீவி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போது இந்த எஃபிஷியன்சி வேணும், ஆனால் வாளோட பவர் வேணும். அப்படின்றப்ப தான் இந்த வளரி அப்படின்றது கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த வளரியோட ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கையால் தாக்கக்கூடிய ஆயுதத்தை போல வலுவாகவும் தாக்கும், வீசி எறியக்கூடிய வகையிலும் பயன்படும். மூணாவது என்னன்னா போயிட்டு திரும்பி வந்துடும். கிட்டத்தட்ட பூமராங் மாதிரி. பூமராங் தான் இது மாதிரி. ஓகே. அங்கே வந்து பூமராங்க வேட்டையாடுவதற்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க, சண்டைகளுக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவை மரக்கட்டையில் செய்யப்பட்டவை. இங்கே வந்து போருக்கும் பயன்படுத்துகிறாங்க, வேட்டைக்கும் பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு சங்க பாடலில் வந்து ஒரு குறிப்பு வருது, வளை தடி எரிந்த குறுமுயல் அப்படின்னு வருது. குறுமுயல்னு ஒரு வகையான முயல், வளை தடி எரிந்து அடிபட்டு விழுந்த குறுமுயல் அப்படின்ற ஒரு லைன் வருது. அப்போ அந்த வளரி வந்து வேட்டைக்கும் பயன்படுத்தி இருக்காங்க, மன்னர்களும் போருக்கும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த துப்பாக்கி குண்டுல வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, குண்டு நம்ம சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா நீ பொழைச்சிக்கிட்டேன்னு அர்த்தம் அப்படிம்பாங்க. ஏன்னா குண்டு வந்து துப்பாக்கி சுடும்போது அது எவ்வளோ ஸ்பீடாக வரும். அப்போ அது போகும்போது நம்மளை தாண்டி போயிருச்சுன்னா நமக்கு சத்தம் கேட்கும், நம்மளை தாண்டின சத்தம் கேட்கலன்னா நம்ம மேலே அடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே. அது போலத்தான் வளரியும், சத்தம் மட்டும்தான் கேட்கும், அது எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாது. ஏன்னா அதோட ட்ராஜெக்டரின்றது வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் போகும். இந்த ஓவல்னு சொல்லக்கூடாது, எலிப்ஸ், நீள்வட்ட பாதை மாதிரி போகும். அப்படி போய் நீள்வட்டமாக போயிட்டு அப்படி திருப்பி வரும். அப்போ அந்த நீள்வட்ட பாதையில் போகும்போது அது கிட்ட வரும்போது தான் சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டால் தப்பிச்சுக்கிட்டான்னு அர்த்தம், சத்தம் கேட்கலன்னா போய் சேர்ந்துட்டான்னு அர்த்தம். இது வந்து பாடல்கள்லேயே குறிப்பிடப்பட்டிருக்கு, அதோட வேகம் எப்படி இருக்கும், அது எப்படி செயல்படும் அப்படின்னு. இதை வந்து கடைசியான பதிவு வந்து இந்த வளரியை பற்றிய பதிவு வந்து எங்கே இருக்குதுன்னா 1801, 1802 அந்த காலகட்டங்களில் வருது. என்னன்னா பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் இந்த வளரியை பெரிய அளவில் பயன்படுத்தினாங்க அப்படின்னு. ஓகே. ஆனால் உண்மையிலே இந்த கருவியை கண்டுபிடிச்ச நபர் யார்? அது யாருக்கும் தெரியாது. ஏன்னா பண்டைய இலக்கியங்கள், அதாவது சங்க காலம்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அதுக்கு முந்தின காலத்துலேருந்தே அந்த பதிவுகள் வருது. அப்போ யார் இப்போ வாழை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? இல்லை ஈட்டியை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா எங்கே போயிடுச்சு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி இது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கருவி. மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த கருவி வந்து தூக்கிட்டு போகிறது ஈஸி, கையிலெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்களாம். அந்த காலத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே முடி நீளமாக தான் வளர்த்துருப்பாங்க, தாடியோடு தான் இருப்பாங்க, சேவெல்லாம் கிடையாது. அப்போ இந்த கொண்டையை போட்டு அந்த கொண்டையில் சொருவி வச்சுருப்பாங்களாம். ஏன்னா அடியில் வந்து ஒரு கைப்பிடி மாதிரி ஒரு உருண்டை இருக்குமா, அந்த உருண்டையை வந்து அப்படி சொருவிட்டா உள்ள நின்றுக்கும். இங்கே இந்த மணி ஹேஸ்ட்டில் பார்த்துருப்பீங்களா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பென்சில் எடுத்து கொண்டை போட்டுக்கும்ல, அது மாதிரி இப்போ கொண்டையில் சொருவி வச்சே போயிடுவாங்களா, அது பாட்டுக்கு இருக்கும், தேவைதான் எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருந்திருக்கு அப்படிங்கிறதும் அதோட பயன்பாட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் பயந்த முக்கியமான ஆயுதங்கள் 2, அதுவும் வட இந்தியாவில் இல்லை, தென்னிந்தியாவில். ஒன்று வந்து வளரி, மருது சகோதரர்கள் பயன்படுத்தினது. இன்னொன்று
ராக்கெட். ஓகே. அது திப்பு சுல்தான் பயன்படுத்தினது. திப்பு சுல்தான் மட்டும்தான் ராக்கெட் தெரியுமா அப்படின்னா இல்லை, அதெல்லாம் மற்றவங்களுக்கும் தெரியும். சைனாக்காரனுக்கும் தெரியும், ஐரோப்பியர்களுக்கும் ராக்கெட்லாம் தெரியும். ஆனா இரும்புல ராக்கெட் செஞ்சது. அதுதான் இரும்பு கேசிங்கில் ராக்கெட்டை பண்ணது. அது அவர் மட்டும்தான் பண்ணார். கிட்டத்தட்ட திப்பு சுல்தானை பிடித்த பிறகு ஒரு 4000 ராக்கெட்ஸை எடுத்து பேக் பண்ணி பிரிட்டன் கொண்டு போயிட்டாங்க ரிசர்ச் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க அதை பார்த்ததே கிடையாது. அவங்க பார்த்த ராக்கெட்லாம் வந்து சும்மா வான வேடிக்கைக்கு விடுற ராக்கெட் மட்டும் தான் பார்த்துருக்குறாங்க. இப்படி தாக்குவதற்கும் ராக்கெட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னா அதுலேருந்து வந்தது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிசைல், பேலிஸ்டிக் மிசைல், இன்டர்கான்டினென்டல் மிசைல்லாம் சொல்கிறோமே, அதெல்லாமே இதோட மேம்படுத்தப்பட்ட வடிவம். வளரியா அவன் அது மாதிரி ஆராய்ச்சி பண்ணலாம், பண்ணியிருந்தானா அதுவும் பெருசாக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பயமே என்னென்னா, இந்த வளரி வந்து எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க, எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே. ரெண்டாவது அது வந்து எப்போ தாக்கும்னு தெரியாது. ஓகே. சாதாரண எளிய மக்களும் அந்த டைமில் பயன்படுத்தியிருக்காங்க. எளிய மக்கள்னு இல்லை, எல்லா மக்களும் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே. வீட்டில் அருவாமனை இருக்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் அது இருக்கும். ஓகே. ஏன்னா நீங்கள் ஈட்டி இது மாதிரிலாம் பெருசாக செய்ய வேண்டியதில்லை. இது வந்து இவ்வளோ நீளத்துக்கு தான், ஒரு கை நீளத்துக்கு தான் இருக்கும். பெரிய வெயிட்டும் இருக்காது. அதை நல்லா யோசிச்சு பாருங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த ஏரோடைனமிக்ஸை எப்படி அவங்க கால்குலேட் பண்ணாங்கன்றது தான் இன்றைக்கும் ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்மக்கிட்ட ஒரு மேக்ஸ் இருந்திருக்கு, அந்த மேக்ஸ் எங்கே போச்சுன்னு தெரியல. பக்தி வர வர சயின்ஸை விட்டாங்க. இப்போவும் கிராமப்புறங்கள், நான் இங்கே சிட்டிலலாம் பார்த்ததில்ல, கிராமத்தில் நான் பார்த்துருக்குறேன். கொத்தனார் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வீடு கட்டுறாங்கல்ல, வீடு கட்டும்போது அந்த மூளை நட்டுறதும்பாங்க. மூளை நடுறதுன்னா இப்போ ஒரு செவர் கட்டும்போது இப்படி எக்ஸாக்டாக 90 டிகிரியில் இருக்கணும்ல. இப்படி போயிடுச்சு இல்லை இப்படி போயிடுச்சுன்னா கிராஸ் கரெக்டாக 90 டிகிரியில் இருந்தால் தான் அந்த செவர் வந்து. அப்போ அந்த 90 டிகிரி அவங்க எதை வச்சு மெஷர் பண்ணாங்க? நம்ம ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்க செட் ஸ்கொயர் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் வச்சு இல்லையே. அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு 12 அடிக்கு ஒரு கயிறு ஒன்று வச்சுருப்பாங்களாம். எத்தனை அடிக்கு? 12 அடிக்கு. 12 அடிக்கு. அதில் 12 முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்களாம். முடிச்சு போட்டுட்டு ஒரு இடத்துல ஒரு கம்பை நட்டுட்டு அதில் போட்டு இப்படி வளைப்பாங்க. ஓகே. வளைச்சி இப்படி இழுத்தாங்கன்னு வச்சு, இந்த பக்கம் 3 பீஸ் இருக்கிற 3 முடிச்சு இருக்கிற மாதிரி, இந்த பக்கம் 4 முடிச்சு இருக்கிற மாதிரி வச்சு 2 கம்பை நட்டுருவாங்களாம். நட்டுட்டாங்கன்னா அதுதான் பர்ஃபெக்டான ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நிற்கும். இந்த பக்கம் 3 முடிச்சு, இந்த பக்கம் 4 முடிச்சு, இந்த சென்டரில் இப்படி கிராஸில் வருது இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா 5 முடிச்சிருக்கும். புரியுது புரியுது. பித்தகாரஸ் தியரம் உங்களுக்கே தெரியும்ல, a square plus b square equal to c square, 3 square plus 4 square equal to 5 square, 9 plus 16 equal to 25. இதை சிம்பிளாக ஒத்த கயிறை வச்சு அவங்க பண்ணிடுவாங்க. ஓகே. இப்போ அதெல்லாம் விட்டாங்களா என்னன்னு தெரியாது. நான் சின்ன வயசில் பார்த்துருக்குறேன், எங்கள் தாத்தா ஊர்லலாம் பார்த்துருக்கேன். அது மாதிரி நட்டு 3 கம்பை வச்சு நட்டுட்டு மார்க் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது வச்சு செங்கலை வச்சு அடிக்கிடுவாங்க. அடிக்கிட்டா அந்த மூளை வந்து கரெக்டாக 90 டிகிரியில் நிற்கும். இது மாதிரி அவங்க ஒரு இன்டைஜீனியஸாக ஒரு மேக்ஸ் வச்சுருந்துருக்காங்க. ஓகே. அதே மாதிரி தண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து குச்சிகளில் வச்சு என்னமோ பண்ணுவாங்களே, அது எனக்கு தெரியல, அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஓகே. அது சொல்கிறாங்க, அதை கையில் வச்சு இப்படி சுத்தம் அப்படின்னு. அதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. சயின்ஸை சயின்ஸாக பார்க்கணும், எல்லாத்தையுமே சயின்ஸாக பார்க்கக்கூடாது. சரியா? இதில் ஒரு சயின்ஸ் இருக்குது, அதை பயன்படுத்தினா கரெக்டாக அந்த கார்னர் வந்து ரைட் ஆங்கிளில் வருது, அதனால அது சயின்ஸு. கம்பை வச்சு சுற்றினா தண்ணி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நல்லா ஏற்றுக்க முடியாது. ஸோ இந்த சயின்ஸை பயன்படுத்தி தான் அதோட டிசைனை வடிவமைச்சிருக்கிறாங்க. டிசைன் வடிவமைச்சது மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த முனையை வந்து ஷார்பன் பண்ணணும். ஷார்ப் பண்ணுறதுல கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட என்ன ஆகும், அதோட ஷேப் மாறிடும். ஷேப் மாறிடுச்சுன்னா வீசினா போகாது. கரெக்டா? ஸோ இவ்வளோ விஷயத்த சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்கன்றது மிக முக்கியமான விஷயம். கர்னல் ஜேம்ஸ் வேல்ஷ்னு ஒருத்தர், அவரை பற்றி நம்ம ஏற்கனவே கூட அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம். அவர் வந்து இந்த மிலிட்ரி ரெமினசன்ஸ்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். அந்த புக்கில் வளரியை பற்றிய குறிப்புகளை அவர் எழுதுகிறார். அதிலும் சின்ன மருது வந்து வளரி எழுவதில் மிக மிக திறமசாலி. எல்லாரும் சின்ன மருதுனோடனே சின்னதாக இருப்பாருன்னு நினச்சிக்கிறாங்க. அவர் அண்ணன் பெரியவர்ன்றதுனால இவர் சின்னவர். இவர் ஆக்சுவலாக 6 அடி உயரம் இருப்பாராம். 6 அடி உயரத்துக்கு இருப்பாராம். நம்ம பெரும்பாலும் படங்களில் வந்து அவரை கருப்பாக காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப கலராக இருப்பாராம்.
சரியா? ரொம்ப கலராக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் வெல்ஸ் தான் சொல்கிறார். அவர் வந்து அதில் குறிப்பிடுறாரு, நான் எங்களுக்கு அந்த பாளையக்கார யுத்தம் வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1799 அப்புறம் பாளையக்காரர் சண்டை பெரிய லெவலுக்கு போகுது. ஒரு 7 ஆண்டுகள் நடக்குது. ஏன்னா 1799 திப்பு சுல்தான் இறந்த பிறகு பாளையக்காரர்களுக்கு பெரிய உதவி செய்ய முடியல யாரும், பெரிய மன்னர்களும் யாரும் இல்லை, இவங்களே சொந்தமாக தான் போராட வேண்டியிருக்கு. அப்போ அந்த 7 ஆண்டுகள் சண்டையும் மிகப்பெரிய தடையாக இருந்தது இந்த வளரி. அவங்கள பிடிக்கிறதே எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் ஆளை பார்த்தா தானே சுட முடியும். அதுலேயும் அவங்க சொல்கிறாங்க, சிவகங்கையிலேருந்து காளையார் கோயில் போகும்போது 6 மாதம் ஆச்சான். ஏன்னா நடுவில் ஃபுல்லாக காடு, அந்த காட்டு பகுதிக்குள்ளே இவங்களால இந்த பீரங்கி இதெல்லாம் தள்ளிக்கிட்டு போக முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு ரோடு போடுறாங்க. அந்த ரோடு போடும்போது டெய்லி யாராவது 2 பேர் செத்து போகலாம். ஓகே, அந்த 6 மாதத்தில் டெய்லி யாராவது 2 பேர் இந்த வளரியால் செத்து போவாங்க. எந்த ஆயுதம் வந்து தாக்குச்சின்னு எங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்தவரை தெரிஞ்சது கத்தி, ஈட்டி, துப்பாக்கி, எதுனாலும் அடித்து காயப்படுத்தின அந்த ஆயுதம் அங்கே கிடக்கும். துப்பாக்கியால் சுட்டிருந்தா கூட அந்த குண்டு அங்கே தான் கிடக்கும். இங்கே எதுவுமே கிடையாது. திடீர்னு பார்த்தா கழுத்தை அறுத்து செத்து கிடப்பா. அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதில் வேற இன்னொரு வேலை பண்ணுவாங்களாம். ஊமத்துறை வந்து ஒரு டீம் வச்சுருந்தாராம். திடீர்னு வந்து தாக்குவாங்களாம். தாக்குனோடனே இவங்களாம் அடிச்சு பிடிச்சி ஓடுவாங்கல்ல, ஓடினோடனே இப்போ இவங்க வச்சிருந்த ஆயுதத்தெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்களாம். ஊமத்துறை படையிட்ட இருந்து ஆயுதங்களை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருந்தது எங்களுக்கு அப்படின்ற குறிப்பையும் அவர் எழுதுறாரு. ஸோ இவங்க 7 வருடம் நடந்த அந்த பாளையக்காரர் யுத்தத்தில் தான் கடைசியில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே வந்து போர் வீரர் தனி, பொதுமக்கள் தனின்லாம் இல்லை, எல்லாரும் போர் பயிற்சி இருக்குது, எல்லாருக்குமே பயிற்சி இருக்குது, எல்லாருக்குமே சண்டை போட தெரியுது. அப்போ என்ன பண்ணலாம், முதல்ல ஆயுதத்தை அப்புறம் பிடுங்க அப்படின்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, எந்த தனிநபரும் எந்தவித ஆயுதமும் வச்சிருக்கக்கூடாது ஓகே அப்படின்னு ஒரு சட்டம் போடுறோம். அப்படி மீறி வச்சிருந்தீங்கன்னா மரண தண்டனை, ஆயுதங்கள் தடுப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆளுங்க இன்னும் கொஞ்சம் விவரமாகிடுறாங்க. நாங்கள் தானே வச்சுக்கூடாது, எங்கள் சாமிக்கு வச்சிருக்கு, அதனால கோயில் வச்சிடுறது, அவ்வளோதான். கோயிலில் அருவா படைக்கிறாங்க, காட்டுவாசி பயிலுங்க, காட்டு பயிலுங்கன்னு ஒரு மாலுங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அருவா படைக்கிறது எப்படி கான்செப்ட் வருதுன்னா, நீ ஆயுதம் வச்சுக்கூடாது, அவ்வளோதானே. என் வீட்டில் வந்து பாரு இல்லை, அது எங்கள் குலதெய்வ வழக்கம்ப்பா. நாங்கள் வருஷம் போய் அருவாளுக்கு படையல் போடுறதுன்னு, அது என்ன படையல், போய் அருவாளை சுத்தம் பண்ணி ஷார்ப் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறது. ஏதாவது ஒரு சண்டை கிண்டனா நேராக போய் கோயிலில் போய் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஐடியா தான். புரியுதுங்களா? நிறைய பேருக்கு வந்து அது புரியாது, எதுக்காக வந்து கோயிலுக்கு அருவா படைக்கிறாங்க அப்படின்னு. அருவா படைக்கிறதே எதுக்குன்னா வீட்டில் வச்சுக்கூடாதுன்னு இவங்க சட்டம் போட்டாங்க வெள்ளக்காரன். அதனால அதை அவனை எடுத்து தனி மனுஷனால ஒருத்தனால என்ன பண்ண முடியும்? ஒரு கூட்டம், ஒரு அமைப்பு, ஒரு இயக்கமாக இருந்தாங்கன்னா சண்டை போடுவாங்க. தனித்தனியாக ஒவ்வொருத்தனும் என்ன பண்ண முடியும்? ஊர் கூடி பேசி அப்போ நம்ம இனிமேல் என்ன பண்ணுவோம்ப்பா, கொண்டு போய் கோயில் வச்சுருவோம். கேட்டால் அது எங்கள் சாமியை தொட்டனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி, வேற என்ன சாமியை தொட்டினா அவ்வளோதான் நீ செத்த அப்படின்ற மாதிரி சொன்னால் அவனுக்கு எதுக்கு வம்பு, அவங்க என்ன மாதிரி பண்ணிட்டு போகிறாங்கன்ட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படித்தான் இந்த கோயில்களில் ஆயுதங்களை படையல் போடுற பழக்கம் வருது. மதுரை பக்கத்தில் கோவிலாங்குளம்னு நினைக்கிறேன், அந்த ஊரில் வந்து ஒரு கோயிலில் வந்து 200 வளரியோ இன்னைக்கும் இருக்குதான். ஓகே, இதை வந்து சு வெங்கடேசன் தான் பதிவு பண்ணுறாரு. எழுத்தாளர் சு வெங்கடேசன் வந்து காவல் கோட்டம் புத்தகம் எழுதும்போது அவர் இந்த வளரியை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அதை பற்றி மதுரையில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது வேறு 2 பேர் வந்தாங்களாம். ஏன்னா வளரியை பார்க்குறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு. நாமாங்க, சரி எங்கள் கூட வாங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த கோயிலம்பாக்கத்துக்கு கூப்பிட்டு போய் இந்த எங்கள் கோயில் உள்ளே போய் பாருங்கன்னு திறந்து உள்ளே போய் பார்த்தா 200 வளரி கிடஞ்சான். இங்கே நம்ம எக்மோர் மியூசியத்துலேயே மொத்தமே 20 என்னோ தான் இருக்குது பாதுகாக்கப்பட்டது. அங்கே கோயிலில் ஒரு 200 இருக்குது. எப்படி மேட்ரு, வெள்ளக்காரன் சட்டம் போட்டவுடனே எல்லாம் கொண்டு போய் கோயிலில் வச்சுட்டாங்க. அந்த ஆயுதத்தையும் இழந்துடக்கூடாது, அதே நேரத்தில் சாகவும் முடியாது. ஸோ இப்படி அதுக்கு ஒரு குறுக்கோழி கண்டுபிடிச்சது தான் கோயிலில் கொண்டு போய் ஆயுதங்களை கொடுக்கு. எங்கள் சாமிலாம் மூர்க்கமான சாமி, அதனால தான் நாங்கள் அருவா வச்சுருக்கோம். அதெல்லாம் சும்மா, அது வந்து எல்லாம் அன்னைக்கு அவங்க எதுக்காக வச்சாங்கன்றது இப்போ இருக்கவங்களுக்கு தெரியாமல் சொல்லிட்டு இருக்கிற கதை. அன்னைக்கு வந்து 1800 வந்து அவன் சட்டம் போடுறான், ஆயுதம் வச்சிருந்தா மரண தண்டனை.
அப்போ ஆயுதங்களை எப்போதுமே பயன்படுத்தி பழகின ஒருத்தன் வந்து இவன் என்ன பண்ணுவான்? அப்போ வந்து அவர்கள் பறிமுதல் செய்த வளரியே வந்து கிட்டத்தட்ட 20,000+ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட் நம்பர் தெரியாது. 20,000 above 20,000 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 20,000 வளரிகளுக்கு மேல பறிமுதல் செய்யப்பட்டதுன்னா அப்ப பறிமுதல் செய்யப்படாது எவ்வளவா இருந்திருக்கும்? மறைவாக ரகசியமாக புதைச்சி வச்சு. ஏன்னா இரும்பெல்லாம் கொண்டு போய் சும்மாலாம் கொடுத்துட மாட்டாங்க, எல்லாம் காஸ்ட். புரியுதுங்களா? எல்லாம் காசு கொடுத்து தானே வாங்கினது. இப்போ மரத்தில் செஞ்சு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போறான்னா போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிடலாம். இது காசு கொடுத்து வாங்கின ஒரு பொருள் சும்மா கொண்டு போய் அவன் கொடுக்க பாருங்களா, அதுதான் கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ இப்படித்தான் வந்து இந்த வளரியின் வரலாறு தமிழகத்தில் ஆங்கிலேயரால் இருட்டடிப்பு செய்யப்பட்டது. தற்போது வந்து விளையாட்டுக்காக மீண்டும் வளரியில அது சில பயிற்சி முகாம்லாம் இப்போ வந்துருச்சு. நிறைய பேர் ரிவைவ் பண்ணிட்டு இருக்காங்க அதை. அது ஒருத்தர் 2 பேர் அழிஞ்சு போயிடக்கூடாது இல்ல, ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒரு நிறைய பேர் வந்து அதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அது வந்து எக்ஸாக்டா நம்மளோட வளரி கிடையாது. ஓகே, அது அந்த பூமராங்க பார்த்து டிசைன் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம வளரி வந்து எப்படி இருக்கும்னா இப்படி ஒரு ஸ்டைல்ல மட்டும் தான் இருக்கும். பூமராங்கன்றது இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எல் ஷேப் மாதிரி இருக்கும். அந்த வடிவத்தை தான் இப்போ இவங்க பயன்படுத்துறாங்க. ஓகே, ஒரிஜினலான வளரியை பயன்படுத்தினா அதுக்கு நம்ம இப்போ மறுபடியும் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணணும். ஏன்னா அந்த யாரோட டைனமிக்ஸ் நமக்கு தெரியாது. அதை போய் எடுத்துட்டு வந்து அதோட ஷேப் எப்படி இருக்கு, அது இன்னைக்கு ஒர்க் ஆகிற கண்டிஷனர் இருக்கா, துரு பிடிச்சிருக்கலாம், வெயிட் மாறி இருக்கலாம். ஏன்னா ஒன்று பறந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த வெயிட்ல இருந்து ஷேப்ல இருந்து எல்லாமே முக்கியம். ஸோ அதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பண்ணாதான் அது மாதிரி செய்ய முடியும். இப்போ நான் பார்க்குற வீடியோஸில் பூரா எல்லாரும் பண்ணுறாங்க. அது பூராமே அந்த பூமரங் ஸ்டைலில் தான் இருக்கு. நம்ம ஒரிஜினல் ஆத்தென்டிக் தமிழ் ஸ்டைலில் இல்லை. அதுதான் நான் அதில் பார்த்தேன். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.